ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். என்னடா 2 டேஸ் வீடியோ காணாமேன்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஐ எம் ரியலி சாரி. எனக்கு வீட்டில் சரியான ஒர்க்கு, காலேஜ் ஒர்க்கு அது இதுன்னு போயிட்டுருக்கனால என்னால் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல. இனி தொடர்ந்து வருமான்னு எனக்கு அஷ்யூரிட்டி என்னால் கொடுக்க முடியாது. வரும், வீடியோஸ் வரும். எனக்கு டைம் கிடைக்கும் போது, ஃப்ரீ டைம் இருக்கும் போது கன்ஃபார்ம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம வளவலன்னு பேச வேண்டாம். நம்ம போன பார்ட் அந்த சீசன் 1ஓட முடிச்சிருப்போம்ல, இது வந்து சீசன் 2. பார்த்துட்டு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். சீசன் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த சீசன் வந்து பாருங்கள். அப்போ தான் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஜெய்கே தான், டே குக்கி என்னடா பண்ணிகிட்ருக்க? நான் இந்த கன்னை தான் நான் பார்த்துட்ருக்கேன். சரி, இதை கன்னெல்லாம் பார்த்தது போதும், வெளியாவா போகலாம். எங்கண்ணா? மாஃபியா வேர்ல்டு அந்த குடோனுக்கு தான். சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கியும் ஜேகேவும் அங்கேருந்து போகிறாங்க. இப்போ ஜேகே தான், வந்துட்டேன் அப்படின்னு ஒரு ரொம்ப நக்கலாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அங்கே மேக்ஸ் தான், ஏன்னா ஜேகே வந்துட்ட போல. ஆமாப்பா வந்துட்டான். ஆமாம், எங்க அவனை காணோம்? வருவான் அவனோட விரோதி அப்படின்னு சொல்ல இப்போ கெத்தாக மாஸாக ஒரு பர்சன் வந்து வராங்க. இப்போ அந்த பர்சன் தான், என்ன ஜேகே எப்படி இருக்கு? பார்த்து ரொம்ப நாளான மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த ஆடு திமுறாக கேட்குறாரு. ஜேகே தான், உனக்கு என்ன மயிறு வேணும்? நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் உன்னால் இருக்கவே முடியாதோ? பார்த்தாலும் நச்சடிச்சிட்டாரு. உங்ககிட்டே குப்பை கொட்டுறதுல எனக்கு பழக்கமே கிடையாது. உன்னோட இங்கே நிறைய பேர் எனக்கு எதிரிகளாம் இருக்கேன். இந்த வயசு நீங்கள் போறியா டீனு ஜேயே தான் கேட்குறாரு. இப்போ அவர் தான், உனக்கு அப்படியே போயிடுவேன் பாரு. உனக்கு அப்படியே பயந்துட்டு ஐயோ ஷேக்கா உனவே விட்டுருங்க எப்படின்னு நான் கத்துவேன்னு எதிர்பார்க்குறியா ஜேயா? அதான் வேறு ஆள்கிட்ட வச்சுக்கோ. இங்கெல்லாம் அது சொல்லுபடி ஆகாது, சரியா? இங்கே பாரு, நீ ரொம்ப லிமிட்டரை க்ராஸ் பண்ணிட்டுருக்க. உன்னை விட இங்கே நிறையா பர்சன்ஸ் இருக்காங்க. உன்னையா பார்த்துக்கிட்டு இருந்தால் எனக்கு வேறு வேலை இல்லையா? சுட்டு போய்கிட்டே இருப்பான். என்ன ஜேகே, கன்னு புல்லட்டு அது மயிறு இந்த மயிறு கையால் சண்டை போடலாம் வரியா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான், சரி இப்போ என்ன கையால் சண்டை போடணும் அவ்வளோதானே, வாடா ஒத்தைக்கு வாடா அப்படின்னு சொல்ல. இப்போ 2 பேருமே அப்படி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நடுவில் குக்கி தான், நான் விட்டுறாதீங்கண்ணா, விட்டுறாதீங்க, அண்டிங்க அப்படின்னு வந்து குக்கி வந்து ஜேகே என்கரேஜ் பண்ணேன். இப்போ ஜேகே தான் வந்து ஹெல்ப் பண்ண வா அப்படின்னு சொல்ல. இப்போ குக்கியும் கோதாலாம் இறங்குறாரு. இப்போ 2 பேரும் தரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க எனிமீஸாக. இப்போ அங்கே இருக்க ஒரு பர்சன் அப்படி கன்னை எடுக்கிறாரு. இப்போ ஜெய் தான், உனக்கு இது பார்க்க கோலத்தனமா இல்லை, இதுதான் அவனோட இதுவோ அப்படின்னு ரொம்ப நக்கலாக சிரிக்கா. இப்போ அந்த எனிமி தான், நான் என்ன வேணா பண்ணுவேன், உடனே தான் நான் கன் யூஸ் பண்ண வேணான்னு நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. இப்போ அந்த கன்னுலேருந்து அந்த புல்லட் அப்படியே குக்கியோட உடம்புல பாய வர பார்க்க. இப்போ ஜேகே டக்குன்னு குக்கி பக்கத்தில் போயிட்டு அந்த புல்லட்டை கையில் வாங்கிக்கிறாரு. கையிலேருந்து அவ்வளோ ப்ளீட் வருது. இது குக்கி பார்த்துட்டு, அண்ணா என்ன ஆச்சு? அண்ணா இங்கே கண்ணை தரங்க பாருங்கண்ணா, கண்ணை தரங்க. இங்கே பாரு குக்கி, எனக்கு எதுவும் ஆகலை, அவங்கள பாரு ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்ல. இப்போ குக்கியும் இல்லைண்ணா உங்களே தானே, இங்கே பாரு அங்கே பாரு, அதுதான் நம்மளோட எனிமீஸ், நான் உயிர் பொழைச்சிப்பேன், தயவுசெய்து அங்கே பார்க்குறியா அப்படின்னு சொல்ல. இப்போ குக்கியும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனிமீஸ் கூட ஃபைட் போடுறாரு. 3 தடவை ஃபைட் போட்டு அப்படியே துரத்தி அனுப்புகிறாரு. இப்போ ஜேகே தான் அப்படின்னு ஒரு மாதிரி அவருக்கு வலிக்குது, பெயின் தருது. இப்போ குக்கி தான், என்னண்ணா ஆச்சு? ஆனால் கண்ணை திறந்து பாருங்கண்ணா, கண்ணை திறங்கண்ணா, வலிக்குது அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் தான் ஜேகேவை அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போகிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் என்ன நடந்தது, எப்படி இவருக்கு ஹேண்டில் கன் ஷூட் ஆனது? அது வந்து டாக்டர், அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரியுது, எனக்கு ஜேகே எவ்வளோ தெரியும்னு எனக்கு தான் தெரியும்.
அவன் மேலே பாசம் எல்லாமே இருக்குது. அவனுக்கு ஒரு பர்சனல் டாக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கான். அவனுக்கு என்ன தான் ஆச்சு? என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்தீங்க? அது வந்து டாக்டர் அப்படின்னு தண்ணிக்கிட்டே இருக்க. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ். இது குக்கி பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே டே தான் அவ்வளோ அழகா க்யூட்டாக காலேஜ் பேக் மாட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ அந்த டாக்டரை பார்த்துட்டு, என்ன டே இவ்வளோ சீக்கிரமாக வந்துடா? சரி, இந்த பேஷண்ட்டுக்கு பார்க்குறியா நீ? ஆ, ஓகே டாக்டர், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே முன் வராரு. இப்போ குக்கி தான், என்ன டாக்டர் உங்களே பார்க்க சொன்னால் அவரை பார்க்குறாரு. அவர் பேர் டே. அவர் இங்கே தான் ஒர்க் பார்க்குறாரு அஸ் அ பார்ட் டைம் ஜாப்பா. பார்ட் டைம் ஜாப்பா? டாக்டர் ஒர்க்கா? அவன் டாக்டருக்கு படிச்சிருக்கான். ஸோ தான் பார்ட் டைம் ஜாப்பா ஒர்க் பார்த்துட்ருக்கான். இதில் உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லைல்ல? எங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லை சார், எங்களுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா பொழைச்சா போதும், எனக்கு அது மட்டும்தான் வேணும், எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு குக்கி சொல்கிறாரு. இது டாக்டரை கேட்டுட்டா, டே நல்லாவே பார்த்துப்பான் உங்கள் அண்ணனை, ஓகேவா? உங்கள் அண்ணனோட அவன் எனக்கு ஒரு மகன் மாதிரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கா. இப்போ ஜேகேக்கு ட்ரீட்மெண்ட் போகிற இந்த டேஸில் குக்கி வந்து அந்த மாஃபியா ஒர்க்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு. ஏன்னா டாக்குமெண்டேஷன் நிறைய இருக்குது, இல்லீகல் ஃபைல்ஸ்லாம் யார் யார் என்னென்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு குக்கி தான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாகவும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் குக்கியால் ஒரு சிலதெல்லாம் கலெக்டே பண்ண முடியல. அப்படி இப்படியே ஒரு மாதிரி தடுமாறுறாரு. இந்த மாதிரி சமயத்தில் பாடி கார்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக குக்கி பக்கத்தில் நான் வேணாலும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு ஒரு க்யூட்டான வாய்ஸ் கேட்குது. இதை பார்த்துட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த? எங்கே ஆண்டியை காணோம்? அவங்க அங்கே ஒர்க் பார்த்துட்ருக்காங்க, என்னை விட்டுட்டாங்க, நான் இங்கே ஓடி வந்துட்டேன். சரி சரி, நீங்கள் உட்காரு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு குக்கி சொல்கிறாரு. இப்போ அந்த குட்டி பொண்ணு தான், அந்த பொண்ணு வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த மாதிரி. இப்போ அந்த பொண்ணு, அண்ணா அண்ணா என்னண்ணா பண்ணுறீங்க? சொல்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு குக்கி சொல்கிறாரு. இது கேட்டுடா, என்ன இங்கே 2 ஃப்ரேமு எல்லாம் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, யார் இது? இது நானும் என் அண்ணனும் தான். எங்கே அவரை காணோம்? அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். என்னது ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு? அவர் கொஞ்சம் பிளட் லாஸ் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு குக்கி சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணும், சரிண்ணா நான் இங்கே விளையாடவா? சரி விளையாடு, பார்த்து சேஃபாக இருக்கணும் சரியா? இங்கே கன்ஸு பாம்ஸு நிறையா இருக்கு, எதையும் டச் பண்ணிடாதா? சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு விளையாண்டுட்ருக்கா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு, டேய் என்னென்ன நடக்குதுங்க, என்ன ஆச்சு ஜேகேக்கு அப்படின்னு ஒரு குரல். இப்போ குக்கி இதை பார்த்துட்டு, சிம்னா நீயா, நீ எதுக்கு இங்கே வந்த? என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று ஆச்சுன்னா நான் இங்கே வரதான் செய்வேன். என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க 2 பேரும்? 2 பேரும் உருப்படியாக இருக்கவே மாட்டிங்களா? மேக்ஸு உன் அப்பா, அவரும் உங்களை பார்த்துக்காம மாஃபியா ஒர்க்கு நீங்களே பார்த்துக்கோங்கடா அப்படின்னு விட்டுட்டு போனால் நீங்கள் என்னத்தடா பார்த்து கிழிச்சிட்ருக்கீங்க? அது வந்து ஜிம்னா எங்களை பார்த்து உனக்கு தெரியாது, அது தெரிஞ்சனால தான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது சும்மா. என்னது சும்மாவா? அங்கே ஜேகே என்ன கண்டிஷனில் இருக்கான்னு தெரியுமா குக்கி உனக்கு? இந்த மாஃபியா வேர்ல்டு வேணான்னு கூட உனக்கு சொல்ல தெரியல. நான் சொல்லிட்டேன் ஜிம்மனோ, ஆனால் அண்ணன் கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் எப்படி கேட்பான்? அவனுக்கு அவனோட பழியை தீர்த்துக்கணும், அவன் வெளியே ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்காக அவன் என்ன வேணால் பண்ணுவான். நீயும் அதுக்கு உதண்ட போறியா? நான் அப்படி பண்ணலை ஜிம்மனா, சொல்கிறத கேளு அப்படின்னு இவங்க 2 பேத்துக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்கே வரலாமா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. டே நீங்கள தானா, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல. இப்போ டேவும் உள்ளே வந்துட்டு, ஏதாவது பிரச்சனையா, என்ன நடக்குதுங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டே, நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்னு குக்கி சொல்ல. இப்போ டேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காராரு. என்ன விஷயமா இங்கே வந்தீங்க? உன் அண்ணன் கண்ணை முழிச்சிட்டான். அண்ணன் தானே?
ஆ ஆமாம் அண்ணன் தான். கண்ண முழிச்சுட்டாங்க. கொஞ்சம் வந்து பார்க்குறீங்களா? ஏன்னா உங்கள தான் தேடிட்டு இருந்தாங்க. குக்கி எங்க? குக்கி எங்கன்னு தேடிட்டு இருந்தாங்க. நீங்க போய் பார்க்குறீங்களா? ஆ சரி நான் போய் பார்க்குறேன் என் அண்ணன அப்படின்னு சொல்லிட்டு குக்கி அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா ஜேகே கண்ண மூடியிருக்காரு. இப்போ குக்கி தான், அண்ணா அண்ணா கண்ண முழிச்சு பாருங்கண்ணா, நான் தான் குக்கி வந்திருக்கான். குக்கி இங்கே வா, உன்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ இதை குக்கி கேட்டோம் அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. என்னண்ணா சொல்கிறீங்க? அந்த பிளேஸுக்கு நானா? ஆமாம் நீ தான் போகணும். என்னால் இப்படிக்கு ட்ராவல் பண்ண முடியாது, நீ தான் போகணும். நான் விளையாடுறீங்களா? அந்த கண்ட்ரி வரையும் போயிட்டு அவ்வளோ பெரிய மாஃபியாவை எப்படி நான் என்னால் மீட் பண்ண முடியும்? போ, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அனுப்பி வைக்கிறாரு. இப்போ குக்கி அப்படியே கன்ஃபியூஸில் இருக்காரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கூட குக்கிக்கு ஒன்றும் புரியல. அப்படியே வந்து லக்கேஜ்லாம் பேக் பண்ணுறாரு. இது ஜிம்னா பார்த்துட்டு எங்கே போகிற குக்கி? அது அண்ணா அந்த ஸ்டேட்டுக்கு போக சொல்லிட்டாரு, அப்ராடுக்கா. எதுக்கா? அந்த பெரிய மாஃபியா இருக்கார்ல, ஆமாம் அவர்கிட்ட போக சொன்னாரா? ஏன் அவன் போக மாட்டானா? அவனை என் அண்ணனால் எப்படி ட்ராவல் பண்ண முடிஞ்சுன்னா கொஞ்சமாவது உனக்கு சென்ஸ் இருக்கா? அவருக்கு அதான் அடிபட்டிருக்குல்ல, எப்படி அவரால் ட்ராவல் பண்ண முடியும்? பண்ண முடியாதுல்ல. அவர் என் கையில் ஒப்படைச்சிருக்காரு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி அங்கேருந்து புறப்புறாரு. இப்போ ஜிம்னா பார்த்துட்டு இல்லை நீ தனியாக போகிறது ஏதோ எனக்கு சரி வரல, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் குக்கியோ அப்படியே ஃப்ளைட் ஏறி அப்ராட் போகிறாங்க. இப்போ கட் பண்ணி அப்ராடில் காமிச்சோன்னா அங்கே ஒரு பெரிய கம்பெனி, அங்கே அவ்வளோ பெரிய மீட்டிங் வந்து போயிட்டுருக்கு. இது குக்கி பார்த்துட்டு இவ்வளோ பெரிய மீட்டிங் அண்ணன் தனியாக அனுப்பிச்சு வச்சுட்டா, என்ன பண்ணுறது எது பண்ணுறது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு குக்கி கன்ஃபியூஷனில் இருக்கா. இப்போ ஜிம்னா தான் சரி கன்ஃபியூஸ் ஆகாதா, கொலாப்ஸ் ஆகாதா, கூலாக ஹேண்டில் பண்ண, ஓகேவா? இது நம்மளோட ப்ராஜெக்ட், நம்மளோட டீல், அந்த மாஃபியா கிட்டேருந்து நம்ம வாங்கியே ஆகணும். ஏன்னா நம்ம கண்ட்ரியோட மாஃபியா ஜேகே, அந்த கண்ட்ரியோட மாஃபியா லியோ. ஸோ எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா தான் நம்ம பண்ணணும் குக்கி. உனக்கு புரியுதா? எனக்கு புரியுதா. இதில் ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. அண்ணன் பார்க்க வேண்டியது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. அந்த கம்பெனி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. பார்க்க வெளியே எவ்வளோ அழகாக இருக்கோ, உள்ள அவ்வளோ பெரிய டேஞ்சர்ஸ்லாம் இருக்குன்னு ஜிமினாவுக்கு புரியுது. இங்கே பாரு குக்கி, இதை பார்த்துட்டு ஒன்றும் பெருசாக முடிவு பண்ணிடாதா. வெளியே பார்க்காதா இது இப்படி இருக்கு, உள்ளே பார்த்தா அவ்வளோதான் எல்லாம் நடுங்கி போயிடும். என்ன சொல்கிற ஜிமினா, எனக்கு ஒன்றும் புரியல, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா. 2 பேருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே லியோ தான். வெல்கம் வெல்கம் வெல்கம், வாங்க எங்கள் கம்பெனிக்கு உங்கள் 2 பேத்தையும் அன்போடு நான் வரவேற்கிறேன், வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லியோ கூப்பிட்றாரு. இப்போ குக்கியும் ஜிம்னாவும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு உள்ளே போகலாமா வேணாமா அப்படின்னு முழிக்கிறாங்க. ஆனால் குக்கி போய் தான் தீரணும். ஸோ ஓகே போகலாம் வா ஜிம்னா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு அப்படியே அங்கே மீட்டிங்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு சைடு இப்படி நடந்துகிட்ருக்குன்னா இந்த சைட் பார்த்தோன்னா இப்போ டே தான் அப்படியே ஜேகே பார்த்துட்டு அப்படியே ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜேகே தான் லைட்டாக கண்ணை செய்கிறாரு. இப்போ டே பார்த்துட்டு ஜேகே கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாருங்களேன், உங்களால் முடிஞ்சா கண்ணை முழிச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முழிங்க அப்படின்னு டே சொல்ல. இப்போ ஜேகேவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழிக்கிறாரு. முழிச்சு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஜேகேக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன இவனை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா, யார் இவன் அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ டே தான் ஜேகேன்றது நீங்கள் தானே? ஆமாம் நான் தான். உங்களுக்கு எப்படி? எனக்கு தெரியும், நீங்கள் தானே அந்த நம்பர் 1 மாஃபியா. ஆமாம் தானே? ஆமாம் நான் தான். என்னை பற்றி நல்லா தெரியும் போல். தெரியுமே, அவங்களே தானே நியூஸ் பேப்பரு டிவிஸு நிறையா போடுறாங்க. நீங்கள் மக்களுக்கும் நல்லா சேவை பண்ணுறீங்க, நல்ல மாஃபியாவாக தான் இருக்கீங்க.
அப்படின்னு சொல்ல, நல்ல மாஃபியாவாக இருக்கிறது இங்கே பிரச்சனை இல்லை, நல்ல மாஃபியாவே கெட்ட மாஃபியாவாக்குற உலகம் தான் இது, அது உங்களுக்கு தெரியும்ல. ஆ தெரியும் ஜேகே, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு டே சொல்கிறாரு. இப்போ ஜேகே தான், சரி உன் பேர் என்ன? என் பேர் டே. ஆ, நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன். என்னது தேர்ட் இயர் படிச்சுட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? நான் டாக்டரேட் தான் படிச்சிருக்கேன், அதனால தான் இங்கே ஒர்க்குக்கு வந்திருக்கேன். ஓ அப்படியா, ஒர்க்குக்கு வந்திருக்கியா? சரி சரி, ஒர்க்கை மட்டும் பாரு, என்னை எதுவும் பார்க்காத சிண்டாத, சரியா? அது எப்படி? என்னோட பேஷண்ட்டை நான் தானே பார்த்துக்கணும். இங்கே பாரு, இந்த அக்கறை மையெல்லாம் எடுத்துகிட்டு என்கிட்ட வராத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த லவ் மையெல்லாம் என்கிட்ட சுத்தமாக பிடிக்காது. ஹலோ ஹலோ மிஸ்டர் மிஸ்டர் ஜிகே, உங்களை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே, நீங்கள் எதுக்கு அங்கெல்லாம் போகிறீங்க? நீ அக்கறை காட்டுற விதத்துல எனக்கு தெரியுது, நீ விழுந்துடக்கூடாது, ஃபாலின் லவ் ஆயிடக்கூடாதுன்னா நான் இவ்வளவும் சொல்லிகிட்ருக்கேன். ஆ சரி 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 ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டே தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே அப்படியே ஃபோன் எடுத்து, குக்கி எங்க அங்கே போய் ரீச் ஆகிட்டியா? அண்ணா ரீச் ஆகிட்டான். என்ன போயிட்டுருக்கு அங்கே, என்ன நிலவரம்? அண்ணா ப்ராஜெக்டு என்ன ஆச்சு? நம்ம கைக்கு வந்துருச்சு, ஆனால் என்ன அதில் ஒரு சிக்கல் இருக்குண்ணா. என்ன பண்ணி வச்சிருக்க? அது அண்ணா, அந்த லியோ வந்து ஏதோ சிக்கலில் விட்டுருக்காண்ணா. என்ன சொல்கிற? அந்த கேங்ஸ்டர் இருக்காங்களா? ஆமாம், அந்த கேங்ஸ்டர்கிட்ட சைன் வாங்கணுமா? போய் வாங்க வேண்டியதானே? ஆனால் என்ன போய் வாங்க குக்கி. ஆனால் அவங்க உங்களே தான் கேட்குறாங்க. ஏன்னா என்னவா, எதுக்கு? ஜேகே வந்தால் தான் சைன் போட்டு கொடுப்பேன்னு ஒத்த காலில் அந்த கேங்ஸ்டர் நிற்கிறான். ஐயோ முடியல, பண்டு தொலைகிறான், போன வைய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோன் கால் கட் ஆகுது. இப்போட்டே தான், என்ன நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களா? இல்லை இல்லை வேணாம் வேணாம், நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு ஷோல்டர் பெயின் இன்னும் அதிகமாயிரும். அது எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்க என்னோடய டீல் போயிடும். பரவாயில்லையா? பரவாயில்ல, அது என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். எப்பாரு டே, பி இன் யோர் லிமிட், எனக்கு இது பண்ணு அது பண்ணுன்னு என்னை கட்டளை வச்சுக்கிற வேலையெல்லாம் பார்க்காத, சரியா? அது வந்து ஜேகே சொல்கிறத கேளுங்க, உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது. என்ன விட்டா ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேவை புஷ் பண்ணிட்டு, நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் மாட்டிட்டா அங்கேருந்து போகிறாரு. இப்போ டே தான், ஐயோ இவர் சொல்கிறத கேட்கவே மாட்டாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு டே டையை லைட்டாக லூஸ் பண்ணிட்டு அப்படியே வேறு ஷர்ட் மாட்டிட்டு அப்படியே போகிறாரு வீட்டுக்கு. இப்போ கட் பண்ணி டேவோட வீட்டில் தான், அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்கா? டே வீட்டு வேலை தானே பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? இப்போ தான் வாக் முடிச்சிட்டேன். சரி சரி வா, இங்கே வந்து உட்காரு, ரொம்ப டயர்டாக இருக்க போல. ஆமாம்மா ரொம்ப டயர்டாக இருக்குது, ஜூஸ் ஏதாவது இருந்தா? சரி சரி எடுத்து தரேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்து கொடுக்குறாங்க டேவோட அம்மா. இப்போ டேவும் அந்த ஜூஸ்லாம் குடிச்சிட்டு, எனக்கு பசிக்குது, சரி இருறா இன்னும் 5 மினிட்ஸில் டின்னர் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயோட அம்மா தான் அப்படியே டின்னர் ரெடி பண்ணி போக, இப்போ டே தான் அப்படியே டேயோட அம்மா பின்னாடியே வர. இப்போ டேயோட அம்மா அப்படியே டேவை பார்த்துட்டு, என்ன அதிசயமா கிச்சன் பக்கம்லாம்? அதுமா அது ரொம்ப பசிக்குது. ஏன்னா இங்கே உட்காந்து சாப்பிட போறியா? அது ஆமாம், இங்கே நீ சீக்கிரம் சமைச்சுதான், நான் பசிக்குது, நான் சாப்பிட்ணும். சரி சரி பறக்காத பறக்காத, செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா அப்படியே டின்னர் செய்கிறாங்க. செஞ்சு டே கையில் கொடுக்க, இப்போ டேவும் அப்படியே அந்த கிச்சன் ஸ்லாப்பில் உட்காந்து அப்படியே சாப்பிட்றாரு. இப்போ டே தான், சாப்பாடு செம்மையாக இருக்குது. இப்போ தான் சாப்பாட்டோட அருமை தெரியுது உனக்கு, அப்படி தானே? அப்படிலாம் இல்லைம்மா, நீ சமைக்கிறதெல்லாம் நல்ல சமையல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ். இப்போ டே தான், அப்பா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்ல, வந்துட்டேன்ட்டு. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? சாப்பிட்டுட்ருக்கான், பசிக்குச்சு. சரி சரி சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இப்போ டேவும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே போகிறாரு. மேலே போகிறதுக்கு முன்னாடி,
அப்பா நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் பார்க்க சொன்னீங்கள்ல, நான் பார்த்து வச்சுட்டேன். நீங்கள் பார்த்துட்டு அது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஆ சரிப்பா, நான் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்கிறேன் அப்படின்னு டேவோட அப்பா சொல்ல, இப்போ டேவும் சரிப்பா நான் போய் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சமத்தா போய் படுத்து தூங்குறாரு. அவருக்கு என்னன்னு தெரியல. ஜேகேவோட தாட்டா ஓடிட்டுருக்கு. ஜேகேக்கு என்ன ஆயிருக்கும், ஏதாயிருக்கும்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இப்போ கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தோன்னா, இப்போ ஜேகே தான். என்ன உனக்கு வேணும்? எதுக்கு அங்கேருந்து என்னை இங்கே வரையும் கூப்பிட்ட குக்கி? அண்ணா இங்கே பாருங்க, இந்த கேங்ஸ்டர் சைனே போட மாட்டேங்கிறாரு. நீ வந்தால் தான் சைன் போடுவேன்றாரு. ஐயோ தலை வலிக்குது, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேங்ஸ்டர்கிட்ட பேச, இப்போ கேங்ஸ்டரும் இல்லை முடியவே முடியாது, நீ வரணுன்னு தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபைட் போக, இப்போ ஜேகேவும் குக்கியும் மாற்றி மாற்றி ஃபைட் போட்டுட்ருக்காங்க. 2 பேரும் விடாமல் ஃபைட் போட்ட இப்போ அந்த கேங்ஸ்டர் சரி சைன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனையும் போட்டு கொடுத்துட்டு எல்லாம் எல்லாம் பக்காவாக இருக்குது, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டரோட ஆட்கள் வந்து கொடுக்க, இப்போ ஜேகேவும் அந்த ஃபைல்லாம் பார்த்துட்டு ஓகே பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டன் பேக் வராரு. ரிட்டன் பேக் வந்துட்டு ஜேகேவும் அப்படியே பெட்டில் படுத்துட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு. யோசிச்சுட்டு கண்ணை மூடுறாரு. ஜேகே அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ குக்கி தான், நான் எந்திரிங்கண்ணா நியூஸ் பாருங்க அப்படின்னு சொல்ல, என்னாச்சுன்னு பார்த்தா அங்கே ஏரோப்ளைன் கிளாஷு, அதுவும் அந்த ஜேகேவோட வில்லனால். இப்போ இதை பார்த்துட்டு ஷட் சின்ன பண்ணி வச்சுருக்கான் அவன், தேவையில்லாத வேலை. ஓ எத்தனை மக்கள் இறந்துருப்பாங்க. ஆமாண்ணா, ஆனால் என்னாச்சு? அது வந்து மேக்ஸ் அப்பாவுக்கு என்னாச்சு? அண்ணா அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. என்ன சொல்கிறா? அவன் அந்த பிளெயினில் மேக்ஸ் அப்பா இருந்தார். என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே ஹாஸ்பிட்டல் விறுவிறுன்னு போகிறாரு. போனால் அங்கே டே தான் அப்படியே மேக்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க, இப்போ ஜேகே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர, இப்போ டே தான் கொஞ்சம் வெளியே இருங்க ஜேகே, நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். சரி பார்த்து சேஃபா, அது என் அப்பா அப்படின்னு சொல்ல, சரி ஜேகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டே வந்து இது பார்த்துட்டு இருக்காரு. மேக்ஸுக்கு அவ்வளோ பிளட் லாஸ் ஆகிட்டுருக்க, டேவும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சேஃப் பண்ணிட்டு ஜேகே அவருக்கு ஒன்றும் ஆகலை, அவர் சேஃப் தான், ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அவருக்கு பிளட் நிறையா லாஸ் ஆகிருக்கா, பிளட் இது போட்டிருக்கோம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் இங்கேருந்து போகிறேன், தேங்க்யூ அண்ட் சாரி டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே போய் மேக்ஸை கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுகிறாரு. பா என்னப்பா ஆச்சு? உனக்கு ஒன்றும் ஆகலை ஜேகே, நீ குக்கியை பத்திரமா பார்த்துக்கோ சரியா, நான் இருக்கேனோ இல்லையோ, பா இப்பெல்லாம் சொல்லாதீங்க, ஏன் இப்பெல்லாம் பண்ணுறீங்க, நான் இங்கே தான் இருப்பேன் உங்கள் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்குறாரு. இப்போ ஜேகே தான் அப்படியே வெளியே வந்துட்டு, குக்கி என்னண்ணா சரி நம்ம இங்கே போகலாமா, நான் நீங்கள் ஓகே தானே? ஓகே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்க, இப்போ டே தான் ஜேகே ஒரு நிமிஷம் இங்கே பாருங்களா. என்னாச்சுட்டே சொல்லு. ஏன்னா உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா என் கூட ஒரு இடத்துக்கு வரீங்களா? வரேன், ஆனால் எங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு ஜேகேவை. ஜேகேவும் அப்படியே டே பின்னாடியே போயிட்டு பார்க்குறாரு. அங்கே ஃபுல்லாக ஒயிட் ரோஸு. இதை பார்த்துட்டா உனக்கு எப்படி தெரியும் எனக்கு ஒயிட் ரோஸ் தான் பிடிக்கும்னு? அது எனக்கு தெரியும் ஜேகே, ஏன்னா உங்களை பற்றி இன்ச் பை இன்ச் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். என்ன சொல்கிறா? ஆமாம், அது வந்து என்ன, நான் ஒன்று சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்கக்கூடாது, என்ன சொல்லு அப்படின்னு ஜேகே வந்து சொல்லிகிட்ருக்கா. இப்போ டே தான், அது வந்து ஜேகே நான் உங்க மேலே என்ன என் மேலே அது வந்து நான் உங்களை லவ் பண்ணுறேன் ஜேகே, ஐ லவ் யூ. என்ன லவ் பண்ணுறியா? என்னையா?
என்ன ஃபீலில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் ஜிகே. நீ நீ வந்து நம்பர் ஒன் மாஃபியான்னு எனக்கு தெரியும். ஆனால் உன்னை நல்லா சேஃபாக ஒரு அம்மாவாக பார்த்துக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கு. ஆனால் அது இந்த கனவுல இல்லை, 7 ஜென்மத்திலும் அது நடக்கவே நடக்காது. வேற ஆளை பாருட்டே. என்னையோட பெட்டராகவே பர்சன்ஸ்லாம் இங்கே நிறையா பேர் இருக்காங்க. நீ அவங்கள பாரு சரியா, என்னை விட்டுரு அப்படின்னு ஜேகே அங்கேருந்து போகிறாரு. ஓகே செல்லக்குட்டி, சீசன் 2வை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சீசன் 3க்கு வெயிட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவு சீக்கிரமாக இந்த சீசன்ஸை முடிச்சுட்டு நான் மெமரிஸ் ஆஃப் ஹிம்மையும் நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எஃப்எஃப் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அதையும் நான் முடிக்கணும். 1 ஷாட்டும் இருக்குது. எல்லாத்துக்கும் எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் தாங்க. ஒரு சிஸ்டர் 1 ஷாட் கேட்டிருக்கீங்க, ரெக்வெஸ்ட் இருக்குது. பட் எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. கசன்னு வீட்டில் சவுண்டாக இருக்குது. ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுன்னா ஐ எம் ரியலி சாரிடா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பை செல்லக்குட்டீஸ்.